கவலைகள் பெருகும் நேரங்களில் உந்தன் வாழ்வில் தோல்விகள் தோன்றி கவலைகள் பெருகும் நேரங்களில் என்னாகும் எந்தனின் வாழ்வு என்று ஏங்கும் நேரங்களில் என்னாகும் எந்தனின் வாழ்வு என்று ஏங்கும் நேரங்களில் கலங்கிடாதே திகைத்திடாதே பரிசுத்த தேவன் நடத்துவார். போராட்ட வேளையிலே கண்ணின் மணி போல் காத்திடுவார் உந்தன் போராட்ட வேளையிலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவன் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த காருண்ய தேவன் கிருபைகள் என்ற நிகழ்ச்சியானது எங்களது வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே கண்ட அனுபவ சாட்சிகள் உள்ளடக்கினது. அது உங்களுடைய வாழ்க்கையிலும் அது பிரயோஜனமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்பி இதை வெளியிடுகிறோம். ஒருமுறை சிப்ரு தீவிலே ஊழியங்களை செய்ய சென்றிருந்தேன். இந்த சிப்ரு தீவிலே லாமெசல் என்ற இடத்துல அங்குள்ள ஆங்கிலிக்கன் ஆலயத்தோடு இந்த ஊழியங்களை செய்ய சென்றிருந்தேன். அப்படியாக சென்றிருந்த பொழுது தங்குவதற்கு ஒரு சகோதரி எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் வேலை செய்த அந்த இடத்திலேயே இருந்த ஓனர், அந்த பில்டிங்குடைய ஓனர் அவங்களுடைய பேஸ்மெண்ட்லேயே தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். அவ்விதமாய் தங்கி ஊழியங்களை செய்து கொண்டிருந்தோம். இந்த சகோதரி வேலைக்கு சென்று சற்று தாமதமாய் வந்தார்கள். அதுக்கு முன்பாக மற்றொரு சகோதரி ஜெபிப்பதற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்கள். இன்னும் சாப்பிடல சிஸ்டர் அப்படி என்று சொன்னேன். வேணா ஒரு டீ வேணா கொடுங்க அப்படி என்று சொன்ன உடனே அவங்க டீ போடுவதற்கு ஆயத்தம் அடைந்தார்கள். அந்த இடத்துல இந்த கிச்சனில் இந்த அயன் பிளேட்டில் உள்ள அடுப்பு தான் இருந்துச்சு. அந்த அயன் பிளேட் மேலே தான் எல்லாத்தையும் வைப்பாங்க, ஜாமான்லாம் வைப்பாங்க, ஹீட் ஆகும், எல்லாம் செய்வாங்க. அந்த சகோதரியும் உடனே நான் டீ போடுகிறேன்னு சொல்லி அறியாதபடி ஒரு பிளாஸ்டிக் ஜக்கை எடுத்து அதில் தண்ணீரை ஊற்றி அந்த அயன் பிளேட் மேலே வைத்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்திலே அந்த அயன் பிளேட்டானது அதனுடைய சூட்டு நிமித்தமாக அந்த பிளாஸ்டிக் ஜக் உருகி தண்ணி சிந்த ஆரம்பித்தது. அதோடு தீப்பிடிக்க ஆரம்பித்தது. அதே சமயத்தில் வேலை முடிந்து வந்த சகோதரி என்னதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி கிச்சனுக்கு போனால் நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அந்த சமயத்திலே அதை அணைத்தார்கள், கஷ்டப்பட்டு அணைத்தார்கள். அந்த புகை அதிகமாக கூடினபடினாலே நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினோம். ஃபயர் சர்வீஸ் வந்தால்
தங்குவதற்கு இடமில்லாதபடி போயிருக்கும். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே எந்த தீ விபத்து நடைபெறாதபடி அந்த கட்டடமானது பல அடுக்குமாடு கட்டடம். அந்த கட்டடத்திலே தீப்பிடியாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்து கொண்டார், எங்களையும் காத்து கொண்டார். அவை தேவனுடைய சமூகத்திலே அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கண்ணின் மணி போல நம்மை காக்கக்கூடிய தேவன். அவை அந்த அன்பு நிறைந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் எதை செய்தாலும் அவரை துதித்து காரியங்களை செய்யும் போது, அவருக்கு ஏற்றவைகளை செய்ய சிந்தித்து செயல்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். அடிக்கடி ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிறீர் என்று சொல்கிற வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்று சொல்லி அறியவும் உணரவும் முடிகிறது. அதை உறுதியாய் பற்றி கொள்கிறபடினால் அதிசயமானது என்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடிகிறது. கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, கண்ணின் மணி போல் என்னை காத்துக்கொள்ளும் என்று பக்தன் கேட்டது போல நாங்களும் கேட்கிற சமயத்திலெல்லாம் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வல்லமை பெரிது கர்த்தாவே. அந்த நேரத்திலே நான் தங்கியிருந்த இடத்தினுடைய சகோதரியை அழைத்து வந்து அதிக கேடானது நடைபெறாதபடி நெருப்பை அணைக்கவும் தப்பிக்கொள்ளவும் உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். என்று கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளாக வளரவும் வாழவும் எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துனுடைய துர்க்கரிகள் அழிக்கப்படவும் நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளாய் இருக்க உதவி செய்யுங்க தாவே. உம்மை துதிக்கத்தக்கதான உள்ளத்தை தாரும், உம்மை போற்றி புகழத்தக்கதான கிருபை தாரும். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் நிறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.